அன்பார்ந்த பொறுமையா இருக்குங்க. ஃபோன் நானா இங்க பாருங்க. இந்த சங்கத்துடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், சங்கமாக இருந்தாலும், கட்சியாக இருந்தாலும், அதை தொடர்ந்து 60 ஆண்டுகள் நடத்துவது என்பதே மிக மிக அரிதான ஒரு விஷயம், மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். 60 ஆண்டுகள் இருப்பது மட்டுமல்ல, அந்த சங்கம் இன்னும் வலிமையோடும் இளமையோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது. அதற்கு இந்த மாநாடே ஒரு சாட்சி. அதற்காகத்தான் இந்த சங்கத்தின் நிர்வாகிகளை நான் தனியாகவே பாராட்டியாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒரு அமைப்பை வலுவாக நடத்துவது எப்படி என்று நாங்கள் எல்லாம் உங்களிடத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அமைப்பை நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள சிரமங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம். அந்த வகையில் பார்த்தால், இப்பொழுது 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒரு அமைப்பை எப்படி துடிப்போடு வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் வழிகாட்டியாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார். கலைஞர் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை பார்த்திருக்கிறது, சந்தித்திருக்கிறது. ஒன்றிய அரசுடைய பல ஒடுக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றியும் சந்தித்திருக்கிறது, தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு கழகத்தை மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தியவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு துணை நின்றவர் அரசு ஊழியர்களாக நீங்கள். அதற்கு வலுவான ஒரு கட்டமைப்பும் தெளிவான கொள்கைகளையும் உருவாக்கி கொடுத்து விட்டு தான் கலைஞர் அவர்கள் நம்மளை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார். கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த அரசையும் துடிப்போடு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தனி மனிதர்களை விட ஒரு அமைப்பு மிக மிக முக்கியமானது ஒன்று. ஒரு அமைப்பாக இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை நாம் காப்பாற்ற முடியும். ஒரு அமைப்பாக இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை போராடி பெற முடியும். அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருப்பது வருவாய்த்துறை அலுவலர்களாகிய நீங்கள் தான். அதை யாராலும் மறக்கவும் முடியாது. வருவாய்த்துறை அரசினுடைய எல்லா துறைகளுக்கும் தாய்த்துறை என்று கூட சொல்வார்கள். பொதுமக்களுடைய அன்றாட வாழ்வு சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்குதல், அவற்றை காத்தல், பராமரித்தல் ஆகிய பணிகளை வருவாய்த்துறை அலுவலர்களாகிய நீங்கள் தான் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏழை எளியவருடைய நலன், விவசாயிகளுடைய நலன், தொழிலாளர் நலன், மகளிர் நலன் என்ற அரசின் எந்த ஒரு மக்கள் நல திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு வருவாய்த்துறை அலுவலராகிய உங்களுடைய ஒத்துழைப்பால் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு அரசு எந்த அளவுக்கு மக்கள் திட்டங்களை அதிகமாக செயல்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு வருவாய்த்துறை அலுவலருக்கு கூடுதல் வேலை இருக்கும். அதனால்தான் இந்த அரசுல உங்களுக்கு கூடுதல் வேலை. அதோடு கூடுதலாக இப்பொழுதெல்லாம் அடிக்கடி இயற்கை பேரிடர்களும் நேரிடுகிறது. இது போன்ற இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் அரசுக்கும் மக்களுக்கும் உதவக்கூடியவராக இருப்பது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலராகிய நீங்கள் தான். எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த அரசுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கான அகதிகள் முகாம்களையும் வருவாய் அலுவலராக நீங்கள் தான் பராமரித்து பார்த்து வருகிறீர்கள். இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்று முதல்வரின் முகவரி, மக்களுடன் முதல்வர் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து வருகின்றார். இன்றைக்கு அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் தான் காரணம். அது மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கடந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல துவக்கி வைத்தார்கள். இந்த திட்டத்தின் கீழ் 1,16,00,000 மகளிர் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் சென்று சேர்கிறது என்றால் அதற்கு பின்னால் வருவாய்த்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் உங்களுடைய உழைப்பு முழுக்க இருக்கின்றது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் என்ற வகையில் அந்த திட்டத்தின் செயலாக்கத்திற்காக வெற்றிக்காக உழைத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி, நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு அலுவலர்களின் வாழ்வு மகிழ்ச்சியாக இருந்தால்தான்
பொதுமக்களுடைய வாழ்வில் அந்த மகிழ்ச்சி எதிரொலிக்கும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய திராவிட மாடல் அரசுடைய நிலைப்பாடு. நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டப்பேரவையில் 2001ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் பொழுது பேசியதை, சட்டமன்றத்தில் பேசியதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அரசு அலுவலர்கள் பெறும் சம்பளத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. இது கலைஞர் சொன்னது. அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை இவ்வளவு பெரிய தொகையை ஏதோ தனிப்பட்டவர்களுக்காக தரப்படுவது என்று பொருள் கொள்ளக்கூடாது. அரசு அலுவலர்களுக்கு தரப்படுகின்ற ஊதிய தொகை என்பது திட்டத்தோடு சேர்ந்து செலவழிக்கப்படுகின்ற தொகையாகும். அவர்கள் பாடுபட்டால்தான் திட்டங்கள் வெற்றி பெறும், நிறைவேறும். ஒரு திட்டம் என்பது அரசு அலுவலர்களையும் சேர்த்துதான். எனவே அரசு அலுவலர்களுக்காக தரப்படுகின்ற ஊதிய தொகையை திட்டத்திற்காக செலவழிக்கப்படுகின்ற தொகையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமது முத்தமிழர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கின்றார். அது உங்கள் துறையுடைய பேரே வருவாய்த்துறை. எனவே உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக முதலமைச்சருடைய எடுத்து சென்று கண்டிப்பாக எப்படி அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஏற்கனவே 12 கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கிறது. மிச்சம் 3 கோரிக்கைகள் இருக்கின்றது. அதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறீர்கள். அதை நிச்சயம் முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்து சென்று வெகு விரைவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செய்து கொடுப்போம் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் எல்லாம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. அந்த பயத்தினால சொல்லல. அப்போது கூட நமது வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் KKSR ராமச்சந்திரன் அவர்களை அழைத்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்துடைய நிர்வாகிகளை அழைத்து பேசுங்கள், அவருடைய கோரிக்கைகளை கேட்டு உடனே நிறைவேற்றுங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் தான் உங்களுடைய கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்களும் உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றீர்கள். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றது. இதுதான் இந்த சங்கம் நல்ல நிர்வாகிகளை கொண்டு சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் என்பது ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளை கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய தொடர் நடவடிக்கைகளை பார்க்கும்பொழுதே எங்களுக்கு புரிகின்றது. திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் அரசு அலுவலருக்கு பக்கபலமாக இருக்கும். அதில் உங்களுக்கு எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் இந்த அரசு கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கும். கூடுமானவரை அதனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இந்த அரசு நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கும். அதுவே நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய நோக்கம் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான மாநாட்டில் கலந்து கொண்டு கலைஞருடைய அன்புக்கு என்றும் பாத்திரமான அரசு அலுவலர்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.